எல்லா பக்த கோடி நண்பர்களுக்கும் வணக்கம். அனைத்துடு வாழ்கின்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் கோக்குளம் ஆதிசிவன் கருப்பன் கூட்டம் சார்பாக பல வணக்கங்களை காணிக்கையாக்கி உங்கள் முன் தோன்றி பேசுகின்றேன். இந்த யூடியூப் மூலமாகவும் இந்த உலகத்தில் எடுக்கப்படுகின்ற பல்விதமான புரோகிராம்கள், டிவி, பத்திரிகை, வாழ்கின்ற மனிதர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் பிற்காலத்தில் நடக்க வேண்டியதை இப்போதே கொடுத்து விடுகிறோம் என்று எல்லோரும் அவசர கதியாக ஓட வைக்கிறார்கள். அவரவர்களுக்கு உள்ள விதிப்படி கடமைகளை ஆற்றி மெதுவாக நகர்ந்து 100 வயதுகளை கடக்க வேண்டிய காலத்தை மாற்றி 50 வயதுக்குள் 100 வயதில் கிடைக்கின்ற அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அள்ளித்தருகிறேன் பார் என்று சோசிக்காரர்கள், குடுகுடுப்பக்காரர்கள், உடுக்கை அடிப்பவர்கள், கோவில் பூசாரிகள், மக்கள் நலப்பணியாளர்கள், கோயில் வைத்திருப்பவர்கள், கோயில் கட்டி விளம்பரம் செய்வர்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு பிரிவினர் மக்கள் முன்னாடி தோன்றி எல்லாவும் உடனுக்குடனே கிடைக்கவும், உடனடி லாட்ரி, உடனடி போட்ட உடனடி என்று என்னென்ன வந்ததோ அதே போல் இப்போ எல்லாமே உடனடியாக தருகிறோம். 10வது படித்து முடித்து விட்டால் 12வதுக்கு தேவையானது இப்போயே தருகிறோம். 12 படித்து விட்டால் காலேஜ் படிப்பதற்கு இப்போயே தருகிறோம். இப்படி ஒவ்வொரு பொழப்பிற்கும், ஒவ்வொரு தொழிலிற்கும் அடிப்படையான ஏமாத்து வேலைகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் ஓட வைக்கப்படுகிறான். பூமி உருண்டை போல சுழன்று கொண்டே இருக்கின்றான். அடுத்து என்று அவன் மேலே திணிக்கப்படுகின்றது. எல்லாம் உனக்குத்தான் அப்படி என்று பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான நம்பிக்கைகள், பொய்யான சோசியங்கள், பொய்யான சினிமாக்கள், மீடியாக்கள், ரேடியோக்கள், பத்திரிகைகள், எதிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதில் ஆச்சரியக்குள்ளி வைப்பதற்கு, எதில் என்ன வைப்பது என்று தெரியாத அளவிற்கு மக்களை ஓட வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அந்தந்த வயதுக்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்று நம்ம அம்மா அப்பா அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளை மேல் மேக்கப் போட்டும், பெண் பிள்ளையாக இருந்தால் ஆண் பிள்ளை மேக்கப் போட்டும், அது பிற்காலத்தில் அது எவ்வளோ பாதிக்கின்றது என்பதை திரும்ப அவர்கள் அனுபவபூர்வமாக தெரிவிக்கும் போது தான் தெரியும். சிறு பிள்ளை பெரிய பிள்ளை போல் நாம் போட்டோ எடுத்து விட்டோமே, இதனால் பிரச்சனை வருமே என்று அவர்கள் யோசிப்பதில்லை. அடுத்தவர்கள் பார்க்கின்ற காமாந்த கண்ணுக்கு பிள்ளைகளை பார்த்தால் வித்தியாசமாக தெரியும் என்ற எண்ணங்கள் நம் மனதில் தோன்றுவதில்லை. நம்ம ஆசைகளுக்கு நாம் செய்து விடுகிறோம். ஆனால் அடுத்தவன் ஆசைகளுக்கு அது வேறு விதமாக அமைந்து விடுகின்றோம். இதுபோல தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் புதிதாக எண்ணங்கள் தோற்றுவிக்கப்பட்டு, புதிதாக ஆசைகள் தோற்றுவிக்கப்பட்டு, அவைகளை உடனுக்குடன் தருகிறோம். உடனுக்குடன் கிடைத்துவிடும். இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள், சந்தோஷம் எதுவென்று மக்களை புரட்டி எடுக்கிறார்கள். அவர்களும் ஓடாத உடம்பு ஓடி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக மெதுவாக செல்ல வேண்டுமெனில் நமக்கு தேவை அன்பும் அமைதியும், ஆசையில்லா பெருவாழ்வும். ஆசையை துறந்து விட்டு நம் வயதிற்கு என்ன தேவை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று நிதானமாக சென்றோம் என்னால் கடவுள், தெய்வம், பேய், பூதம், பிசாசு, சாத்தான் எல்லாமே நம் பின்னே இருந்து நம்மளை காத்துக்கொள்ளும். அவைகளுக்கென்று நாம் ஓட வேண்டியதில்லை. பிறரிடம் சென்று அதுக்காக நாம் குறி வேண்டியதில்லை, சோசியம் கேட்க வேண்டியதில்லை. படிப்பதற்கு சோசியம், படுப்பதற்கு சோசியம், உட்கார்ந்தால் சோசியம், வீடு கட்ட சோசியம், கார் வாங்கின சோசியம், பஸ்ஸில் போன சோசியம், நடந்தால் சோசியம், எல்லாத்திற்கும் சோசியம் என்று ஆகிவிட்டது. இப்போ சோசியக்காரர்களும் அடுத்து நகர்வு. பூமியில் இப்போ ஒவ்வொரு மாதமும் எப்படி கிரகங்கள் மாறும் என்பதை வருடத்துக்கு ஒரு விடம் சொல்லி கொடுத்து மாற்றி இப்போ தினந்தினமும் அடுத்த மாதம் இப்படி மாறிவிடும், இப்படி நடக்கும், இப்படி என்று மக்களை பலவிதமான எண்ணங்களில் மிரட்டுகிறார்கள், மிளக்க வைக்கிறார்கள். எனவே மக்களே, எச்சரிக்கையாக வாழுங்கள். நடக்கும் காலத்தில் நடக்கட்டும் என்று வாழுங்கள்.
முன்கூட்டி அனைத்தும் தெரிந்து கொள்வோம் என்று எல்லாத்தையும் நிம்மதியும் தொலைத்து விடார்கள். நிம்மதியாக வாழ எது நமக்கு உதவியோ அதை செய்யுங்கள். காலை எழுந்த முதல் இரவு தூங்கும் வரை நமக்கு எது நிம்மதி தருகின்றது நன்றாக உணருங்கள். பேராசையை விடுங்கள். அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆதிசிவனை நினையுங்கள். ஆதிசக்தியை நினையுங்கள். அவர்கள் எப்படி பொறுமையாக உட்கார்ந்த இடத்தில் வாழ்கிறார்களோ அதே மேலும் நீங்கள் அமர்ந்த இடத்திலே அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாழ்ந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்வழிப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.